இந்தியாவை பொறுத்தவரை நிறைய பேரரசுகள் ஆட்சி செய்திருக்காங்க. ஆனால் இந்தியா முழுமையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்த பேரரசு அப்படின்னு எதுவும் இல்லை. வெள்ளைக்காரர்கள் ஆட்சியை முழுமையாக கைப்பற்ற முன்னாடி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றி ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாதுங்கிறது தான் சொல்லலாம். இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய முதலான சான்றுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது கிரேக்க நாட்டை சேர்ந்த மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் எழுதிய இண்டிகாங்கிற நூல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள். அடுத்தது பார்க்கும்போது மௌரியர் ஆட்சி அமைவதற்கு காரணமான கௌடில்யர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் எழுதியிருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரம். இதையும் கடந்து அசோகர் காலத்து கல்வெட்டுக்கள் ஸ்தூபிகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாறு. இந்த மூன்றையும் அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட இந்திய வரலாறை நாம் இங்கே உள்ளவர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆரம்பகால இந்தியாவில் நந்த பேரரசு அப்படிங்கிறது தான், நந்தர்களுடைய அரசு தான் மிகப்பெரிய பேரரசாக இருந்திருக்கு. இந்த நந்தர்கள் வம்சத்தை மௌரியர்கள் வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் மகத நாட்டை அவர்கள் முழுமையாக கைப்பற்றின பிறகு மௌரிய பேரரசு தான் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேரரசாக விளங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வட இந்தியா முழுவதையும் மௌரிய பேரரசு கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதை கடந்து பார்க்கும்போது இன்றைய ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான் பகுதிகளை கூட பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மௌரிய பேரரசோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிமு 322, அதாவது 3ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிமு 185 வரைக்கும் கிட்டத்தட்ட முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 மன்னர்களை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு மன்னர் மௌரிய பேரரசோட தொடக்கம்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்த மௌரியர். அதற்கு அடுத்தது அவருடைய அடுத்த நம்ம பார்க்கும்போது பிம்பிசாரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதுக்கு அடுத்தது 3வது அசோகரை பார்க்குறோம். இவங்க 3 பேர் தான் பெரிய அரசர்கள். அசோகருக்கு பிறகு சிலர் வந்தால் கூட அசோகர் காலம் வரைக்கும் தான் மௌரிய பேரரசு மிகப்பெரிய அளவில் சிறப்புற்று விளங்கியிருக்கு இல்லையா. அப்போ மௌரிய பேரரசு வட இந்தியாவோட பெரும்பகுதி முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தால் கூட தென்னகத்தையும் அவங்க முழுமையாக கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே குடையின் கீழே அவங்க ஆட்சி செய்திருக்கலாம் இல்லையா. இதுக்காக தான் பிந்துசாரன் காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா தென்பகுதியை கட்டுப்படுத்தணும், கைப்பற்றணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ச்சியாக பல முறை முயற்சிகள் பண்ணியும் அவங்களால பெரிய அளவுக்கு கைப்பற்ற முடியல. அதன் பிறகு பார்க்கும்போது அசோகர் காலம் வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் மைசூர் பகுதி வரைக்கும் கட்டுப்படுத்திட்டு அவங்க தன்னுடைய மௌரிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டாங்க. ஆனால் தமிழகத்தின் உள்ளார அவர்களால் நுழைஞ்சி வெற்றி பெற முடியல. அந்த அளவுக்கு தமிழ் மன்னர்களோட வெற்றுமையும் எல்லைப்புறங்களில் இருந்த குறுநில மன்னர்கள், வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர்களுடைய வலிமையும் அந்த போரும் பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசையை விரட்டி அடிச்சிருக்குங்கிறனால பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வட இந்தியாவை சேர்ந்த எந்த பேரரசும் தமிழகத்தை கட்டுப்படுத்தவில்லை, ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். பொதுவாக மௌரிய பேரரசு வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய வலிமை பெற்று விளங்குது இல்லையா. அசோகர் தானே த கிரேட் அசோகர் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ ஒரு படைகள் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்கும். அடுத்து இந்தியா, வட இந்தியா மட்டுமல்ல, கர்நாடக பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட மௌரிய பேரரசோட சாம்ராஜ்யம் விரிவடைந்துருச்சு. அதை கடந்து அதுக்கு அடுத்தது தென்னகம் வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்களை வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் இல்லையா. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா தென்னிந்தியா போய் போராடி எப்படியாவது தமிழகத்தை சேர்ந்து தமிழ் மன்னர்களையும் கட்டுப்படுத்தி நம்முடைய ஆட்சியை கட்டுப்படுத்தின்னு மௌரிய பேரரசு கடுமையாக போராடுது. இது பார்த்திங்கன்னா பிந்துசாரன் காலத்திலையும் போராடுறாங்க, அடுத்தது அசோகர் காலத்திலையும் இதை போராடுறாங்க. இதுக்கான ஆதாரங்கள் வரலாற்றில் மட்டுமே இல்லை, நம்ம தமிழோட சங்க இலக்கியத்திலும் இதற்கான ஒரு ஆதாரம் இருக்குது. மாமூலனார் அப்படின்னு ஒரு சங்க புலவர் இருக்கார். இந்த புலவர் பாடின பாடல்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 பாட்டு பாடியிருக்கார்ல, இவர் பாடின பாட்டை வச்சே இந்த வரலாற்று ஆதாரங்களையும் நம்ம கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. பாடல்களில் அவர் சில வரலாறுகளை குறிப்பிடுறாரு. அதில் குறிப்பிடும்போது தான் வம்ப மோரியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வம்பங்கிறது இந்த இடத்துலன்னா புதிய அப்படின்னு அர்த்தமாக இருக்கலாம், மோரியருங்கிறவங்க மௌரியர் அப்படின்னு இருக்கலாம். மாமூலனாருடைய பாடல்களையும் நம்ம பார்க்கும்போது தலைவன் வணிகத்துக்காக பொருள் ஈட்ட போகிறான் இல்லையா. அப்படி போயிட்டு வரும்போது தலைவனை பிரிந்து நீண்ட காலமாக இருக்கல்ல, அந்த பிரிவு துயரத்தை பற்றி பேசுகிறது போல தான் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பாணன் இந்த வழியில் அவருடைய கணவனை பார்த்ததாக சொல்லப்படும் போது அதை நினச்சி அவர் பாடுற பாட்டை அந்த பாட்டை பாடியிருப்பார். அப்போ
மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், மேடு பள்ளங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவங்களுடைய ரதங்கள் தேர்களையெல்லாம் படைகளையும் கொண்டு வருவதற்கு வசதியாக அவங்க வந்து அந்த வழிகளை அமைத்துட்ருக்காங்க, கணவாய்கள்லாம் தோண்டிகிட்டு இருக்காங்க, வழிகளை சீரமைச்சிட்ருக்காங்கிற தகவல் வந்து சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அவர் மௌரியர்களை பற்றி அவர் அப்போவே சொல்லியிருக்காருங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மௌரியர்கள் வந்து மிகப்பெரிய வலிமையான சாம்ராஜ்யம், வலிமையான படை வீரர்களை வச்சுட்டு இங்கே உள்ளார வரும்போது முதல்ல தமிழகத்தோட இந்த இயற்கை சீதோஷ்ண நிலைகள்லாம் இருக்குல்ல, இந்த நிலப்பகுதியோட வரலாறுகள்லாம் அவங்களுக்கு சரியாக தெரியாததுங்கிறதுனால கோசர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் இருக்காங்க. இந்த கோசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கான நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, துளு நாடுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் கொங்கு நாடு நம்ம தமிழகத்தை ஒட்டியே வந்துடுதுல்ல. இந்த 3 பகுதிகளையும் பரவி இருந்தக்கூடிய அவங்களும் ஒரு தொன்மையான போர்க்குடி மக்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு சிலர் வந்து இவர்களுக்கு தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கோசர்களுக்கு வந்து 4-5 மொழிகளும் தெரியும் அப்படிங்கிறாங்க. கோசர்கள் வந்து அடிப்படையில் தமிழர்களா இல்லை வந்து மற்ற மொழிகளில் இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தமிழ் நன்றாக தெரிந்திருக்கிறது. இங்கே உள்ள சேர சோழ பாண்டியர் படைகளில் வந்து அவங்க போர் வீரர்களாக பணியாற்றியிருக்காங்க. அடுத்தது வந்து வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த காவல் பொறுப்புகளையும் அவங்க ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் அவங்கள எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை அவங்க தமிழர்கள் கிடையாது, தமிழர்கள்ட்ட பழகி தமிழ் கற்றுக்கிட்டாங்களே தவிர அவங்களுடைய மொழி வந்து தமிழ் மொழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோசர்களை பற்றி சிலர் குறிப்பிடும்போது வந்து வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்களே தவிர எந்த கருத்தும் யாரோடையும் ஒத்து போகிற மாதிரி தெரியலை. தேவநேய பாவாணர் சொல்லும்போது அவர்கள் தமிழ் குடிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கோசருங்கிறது கோளராகி, கோளருங்கிறது வந்து கைக்கோளராகி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அந்த கருத்துக்கள் வந்து மற்ற தமிழறிஞர்களாலேயோ ஆராய்ச்சிக்காரர்களாலேயோ ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா கோளர் அப்படிங்கிறது நெடுங்கோலன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சேரர்களுக்கும் உண்டு இல்லையா, அதனால் இதை பெருசாக எடுத்துக்க முடியாது. வட இந்தியாவிலேருந்து மௌரிய படைகள் தமிழகத்தை கைப்பற்றுவதற்காக போராடும் பல முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த படைகள், யானைகள், ரதங்கள்லாம் இங்கே வருவதற்கு வசதியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அவங்க சாலைகள், பாதைகள்லாம் அமைச்சிட்டு வந்தாங்கன்னு ஒரு பக்கம் பார்த்தோம்ல. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவாக வடுக படைகளையும் அவங்க வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க. வடுக படைகள்ங்கிறது தெலுங்கு, கன்னடம் இது போல் வந்து தமிழகத்தை கடந்து மாற்று மொழி பேசக்கூடிய அந்த பகுதியில் உள்ள போர் வீரர்களை அவர்களோட வசப்படுத்திக்கிறாங்க. அடுத்தது வந்து கோசர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் மொழியும் தெரியும், அவர்களுக்கு வந்து 4 மொழிகள் தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல. கோசர்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய பகுதி வந்து அந்த துளு நாட்டிலையும் கொங்கானத்திலையும் தானே, அதனால் கோசர்களையும் வந்து அவங்க தன்வசப்படுத்திக்கிறாங்க. கோசர்கள், வடுக படைகள் இந்த உதவியோட முதல்ல அவங்க துளு நாடு இருக்குல்ல, அந்த துளு நாட்டில் ஆட்சி செய்திருக்கக்கூடிய மன்னன் மேலே போர் தொடுக்கிறாங்க. அதை ஆட்சி செய்து கொண்டிருந்த நன்னன் கடுமையாக எதிர்த்து போரிட்டாலும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த படைகளை எதிர்த்து அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியாதனால அவன் காட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆனான் அப்படிங்கிற கதையை தெரியல, அவன் இறந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முதல்ல அவங்க துளு நாட்டை பிடிச்ச பிறகு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகத்தோட வடமேற்கு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தமிழகத்தோட வடமேற்கு எல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதியமான் குடிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. மழவர்குல பெருமக்கள்னு சங்க இலக்கியத்தில் பேசுவாங்கள்ல, அப்போ தமிழகத்தோட வடமேற்கு எல்லைக்கு பாதுகாப்பு அரண்களாக அந்த காலத்திலேருந்து விளங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்களை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, அப்படி உள்ளார போர் தொடுக்க வரும்போது முதல்ல பிட்டன் கொற்றன் அப்படிங்கிறவன் சேர நாட்டு தளபதியோடு முதல்ல சண்டை போடுறாங்க. அந்த பிட்டன் கொற்றவனுங்கிறவன் வந்து அந்த குதிரைமலை பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குதிரைமலையோட ஒரு பகுதியை அவன் ஆட்சி செய்கிறான், இன்னொரு பெரும்பாலான பகுதியை வந்து அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து கோசர்கள் துணையோடு வந்து தமிழகத்துக்கு உள்ளே வந்து முதல்ல சண்டை போடுறது வந்து பிட்டன் கொட்டனோட தான், சேர நாட்டு தளபதியோடு அவங்க சண்டை போடுறாங்க. பிட்டன் கொட்டனும் கடுமையாக எதிர்த்து போரிடும்போது இந்த போர் வெற்றி பெற்றதா தோல்வி அடைந்ததான்னு தெரியாத அளவுக்கு தொடர்ச்சியாக அந்த போர் போயிட்டே இருக்குது. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதியமான் வம்சத்தை எதிர்த்து வந்து அவங்க அடுத்தது சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் தகடூர் நாடு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த குதிரை மலையில் இன்னொரு பகுதியாக சேர்ந்த அந்த அதியமான் வம்சத்தை சேர்ந்தவரோட எதிர்த்து கடுமையாக போரிடுறாங்க. அப்போ வந்து மௌரியர்களை எதிர்த்து அதியமான் வம்சத்தை சேர்ந்த வீரர்கள் வந்து உயிரை பணையம் வச்சு, ஏன்னா அவங்க எல்லை பகுதியில் இருக்கிறவங்கள தொடர்ச்சியாக போரை சந்திக்கிறாங்கல்ல, அதனால் மௌரியர்களை எதிர்த்து அவங்க கடுமையாக போராடுறாங்க. அந்த கடுமையான போராட்டத்தில் அந்த மன்னன் இருக்கான அதியமான் வம்சத்தை சேர்ந்த எழினிங்கிற மன்னன் வந்து கொல்லப்படுறான்.
மார்பில் வேல் பாய்ந்து அவன் இறந்துடுறான். அவன் இறந்த போது கூட அதியமான் படையினர், அந்த அதியமான் வம்சத்தைச் சேர்ந்த படை வீரர்கள் வந்து எக்காரணம் கொண்டு பின்வாங்காமல் தொடர்ச்சியாக போராடுறாங்க அவங்ககிட்ட. அதனால தான் பார்த்திங்கன்னா அசோகருடைய கல்வெட்டில் பிற்காலத்தில் பார்க்கும்போது மூவேந்தர்களில் சேரன், சோழன், பாண்டியனை குறிப்பிட்டு சத்தியபுத்திரன் அப்படிங்கிற ஒரு குறிச்சிருப்பான். அந்த சத்தியபுத்திரர்கள் யாருங்கிறது கடைசி வரைக்கும் தமிழக ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கும் பெரிய குழப்பமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக ஜம்பைங்கிற கல்வெட்டை எடுக்கும்போது தான் அந்த சத்தியபுத்திரர்கள் யார் அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்க வந்து அந்த மழவர் குலத்தை சேர்ந்த அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கிறப்பே அந்த படைகள், மௌரிய படைகளும் அதற்கு ஆதரவான படைகளும் நேராக வந்து சோழ நாட்டு எல்லையில் புகுந்து தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அழுந்தூர் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய திதியனை எதிர்த்து அவங்க சண்டைக்கு வராங்க. ரொம்ப கடும் கோபம் அடைந்த அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பெரும் படைகளை திரட்டிக்கிட்டு மௌரிய படைகளுக்கு நையை புடைச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிடுறான். அதாவது வந்து அவனுடைய போரிட்ட முறை அப்படின்னு பார்க்கும்போது சிங்கம் வந்து எப்படி வந்து அந்த சிறுநரி கூட்டத்தில் பூந்து விளையாடுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கடுமையாக போர் தொடுத்தோம் அப்படின்னு ஒரு பக்கம். இந்த பக்கம் ஒரு பக்கம் போர் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அதே மௌரிய படைகள், மௌரிய ஆதரவு படைகள் இன்னொரு பக்கம் பாண்டிய நாட்டில் போய் மோகூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. மோகூர் பழையன் மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டிய நாட்டு தளபதிக்கு எதிராக இன்னொரு படைகள் போய் மோதுது. அவனை நம்ம ஏற்கனவே செங்குட்டுனுடைய வரலாறை பற்றி பார்க்கும்போது பார்த்துட்டு வந்திருக்கோம். அவனும் பெரும் படைகளோட திருப்பி இவர்களை அடிக்கிறான். ஸோ மிக வலிமையான மௌரிய படைகள், மௌரிய படைகளுக்கு ஆதரவாக கோசர் படைகள், கோசர் படைகளுக்கு ஆதரவாக வடுகர் படைகள், இந்த 3 படைகளும் சேர்ந்து தமிழகத்தில் மூளைக்கு மூளை பூந்து கடுமையாக தாக்குதல் நடத்தாலும் ஒரு பக்கம் பிட்டன் கொட்டனும் இன்னொரு பக்கம் அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்களும் வெற்றியோ தோல்வியோ இடைவிடாமல் அந்த எல்லை பகுதியில் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோழ நாட்டில் புகுந்த இந்த படைகளை வந்து அந்த அழுந்தூர் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ நாட்டுக்கு கட்டுப்பட்ட அந்த வேலில் வந்து கடுமையாக அடித்து திருப்பி அனுப்புகிறான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாண்டியனுடைய தளபதியாக இருந்தக்கூடிய இந்த மோகூர் பழையன் மாறன் இன்னொரு அந்த படைகளை திருப்பி அடிக்கிறதுனால ஒரே நேரத்தில் பார்க்கும்போது சேரனுடைய படை, சோழனுடைய படை, பாண்டியனுடைய படை, அப்புறம் வேலிர்களோட படை எல்லாமே பார்த்து அந்த மௌரியர்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவர்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜான விஷயம் இல்லையா. நாம் அங்கேருந்து இங்கே வந்துட்டு எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்றிருக்கோம், தமிழர்களை விட்டு நம்ம திரும்பி போக முடியுமான்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய படைகள்லாம் இங்கே வந்து முற்றுகையிட ஆரம்பித்த பிறகு தான் சோழனாகி இளஞ்சேட் சென்னி தான் அப்போ சோழ வேந்தனாக இருக்கான். இவன் யாருன்னா கரிகாலனுடைய முன்னோன். அப்போ இளஞ்சேட் சென்னி என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு பெரிய படைகளை திரட்டிக்கிட்டு இனிமேல் இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு தான் மௌரிய படைகளை எதிர்த்து தன்னுடைய ஆதரவோட கடுமையாக போராடுறான். அந்த கடுமையாக போராட்டத்தில் மௌரிய படைகள்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சிடுது. கோசர் படை, வடுகர் படை, மௌரிய படை எல்லாமே சேர்ந்து பின்வாங்க ஆரம்பிச்சோன்னா இதை இப்படியே விட்டால் சரி வரான்னு சொல்லிட்டு துளு நாட்டில் இருக்கக்கூடிய பாழி அப்படிங்கிற நகர் வரைக்கும் வந்து இந்த படைகளை இங்கேருந்து போய் அடித்து திரத்திட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரவிடாத அளவுக்கு பண்ணியிருக்கான்ல. அதனால தான் அந்த இளஞ்சேட் சென்னிக்கு பேர் வந்து செருப்பாழி எறிந்த இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அப்போ வட இந்தியாவை சேர்ந்த மாபெரும் பேரரசான மகத பேரரசான மௌரிய பேரரசோட வலிமையான படைகள் இங்கே இருக்கக்கூடிய கோசர்களையும் வடுகர்களையும் துணைக்கு அழைத்து வந்து போரிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்குள்ளே 1008 சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இன்னொருத்தனை இதுக்குள்ளே விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி அடித்து மௌரியர்களுக்கு பதில் சொன்னவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்த தமிழ் மன்னர்கள். இது எப்படி உறுதிப்படுத்தப்படுத்துதுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிமு 165 அந்த காரவேலன், கலிங்க மன்னன் காரவேலன் வந்து அவனுடைய அத்திகும்பா கல்வெட்டில் இதை குறிக்கிறான். எப்படின்னா தமிழ் மன்னர்களிடையே கிட்டத்தட்ட ஒரு 113 வருஷம் அந்த தமிழ் மன்னர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருந்தாங்கல்ல, இதை வந்து நாங்கள் உடைச்சிட்டோங்கிற மாதிரி அவனுடைய கல்வெட்டில் அவன் எழுதியிருக்கான். அதுலேருந்து தான் தெரியுது தமிழ் மன்னர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு இருந்தால் கூட வட இந்தியாவிலேருந்து வேறு யாரும் வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்கிறது மட்டும் தெரிய வருது. அதனால தான் அசோகருடைய அந்த 32 கல்வெட்டுகளில் முக்கியமான கல்வெட்டில் சொல்லும்போது தமிழகத்தை சேர்ந்த சேரலர் அப்படின்னு சேரனை சொல்கிறான், சோழனை சொல்கிறான், பாண்டியனையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து சத்தியபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் வம்சத்தை சேர்ந்தவனும் அவன் வந்து குறிப்பிட்டிருக்கான்னா, இப்போ சேரன், சோழன், பாண்டியனுக்கு நிகரான தொன்மை வாய்ந்தவர்கள், வீரம் செறிந்தவர்கள் அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்களுங்கிறது நம்ம குறிப்பிடுறோம்ல. தமிழகத்திலே முதல்ல வந்து இரும்பு பயன்பாட்டை வந்து முழுமையாக பயன்படுத்தவர்கள் வந்து அதியமான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்கும்னு பார்க்கணும்ல.
அதனால தான் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேரன், சோழன், பாண்டியனுக்கு நிகராக சத்தியபுத்திரன் அப்படிங்கிற பேரில் வந்து அவனுடைய கல்வெட்டில் அதியமான் வம்சத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கான் இல்லையா. ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவை சேர்ந்த பல பெரிய பேரரசுகள்லாம் தென்னிந்தியா நோக்கி படையெடுத்து மைசூர் வரைக்கும் வரும். ஆனால் அதை தாண்டி தமிழகத்தில் பூந்து கட்டுப்படுத்தி இவங்களை முழுமையாக கட்டுப்படுத்துறது வந்து அது வரைக்கும் நடக்கவே இல்லை. வெள்ளைக்காரனுடைய ஆட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தலைகீழாங்கிறதுனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது மௌரிய படைகளை எதிர்த்து போராடினதில் முக்கியமான பங்கு வந்து நேரடியாக சோழன், செருப்பாழி இருந்த இளஞ்சேர் சென்னியாக இருந்தாலும் கூட குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்டன் குட்டனுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதியமான் வம்சத்தினர் அவங்கள வந்து மிரட்டுற அளவுக்கு போர் புரிந்தவங்கிறதுனால அவனுக்கு ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அடுத்தது பாண்டிய நாட்டை சேர்ந்த மோகூர் பழையன் மாறன் திருப்பி அடிச்சிருக்கான் இல்லையா, அவனும் வலிமையானவன். இந்த பக்கம் பார்க்கும்போது சோழ நாட்டுக்கு தளபதியாக இருந்த அழுந்தூர் வேல் திதியனுடைய பங்கும் வந்து முக்கியமான பங்கு இல்லை. அதுக்கப்புறம் எல்லா மன்னர்களும் சேர்ந்திருந்தால் கூட இந்த முக்கியமான வெற்றிங்கிறது வட இந்தியாவை சேர்ந்த யாரும் தமிழகத்தில் தைரியமாக கால் பதிக்க உள்ளே நுழையக்கூடாதுன்னு அடித்த அடி இருக்குல்ல, அது வந்து கரிகால் சோழனுடைய முன்னோராகிய இளஞ்சேர் சென்னியை சேர்ந்தது தான். அதனால தான் எந்த பேரரசும் தமிழகத்துக்குள்ளார காலடி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக வரலாற்றில் அமைஞ்சிருந்தது.